அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே அடியேனை சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனுக்கு முதலாவதாக நான் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதைத் தொடர்ந்து இந்த வாய்ப்பினை கொடுத்ததான அன்பு ஐயா அவர்களுக்கும் அன்பு அம்மா அவர்களுக்கும் நான் மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எங்களுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஐயா சொன்னது போல கர்த்தர் ECI JJ நகர் திருச்சபையிலே அடியேனை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதும் கூட ஒரே ஒரு பாடல் மாத்திரம் பாடிக்கொள்கிறேன். ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மைக் இருக்குங்களா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். பரிசுத்தமே பரவசமே பரனே அருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீம். நிரப்பினிதம் நடத்துகின்றீம் நூதன சாலேமில் சேர்த்திடுவீம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தேன்.
திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஓகே ஓகே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். என்ன சித்தத்தோடு கூட கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், என்ன சித்தத்தோடு கூட உங்களை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த நல்ல மாலை பொழுதிலும் கூட தகப்பனே, இந்த குளிர்ச்சியான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பா, நீர் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் தகப்பனே நீர் உறவாடும்படியாக அவர்களோடு கூட பேசும்படியாக நீர் தோட்டத்திலே கடந்து வந்தீர் என்று சொல்லி எங்களுக்கு வார்த்தைகள் சொல்லுகிறது தகப்பனே. அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, அந்த வசனங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை நாங்கள் இந்த மாலை பொழுதிலே அழைக்கிறோம். ஆண்டவரே, இந்த குளிர்ச்சியான மனமகிழ்ச்சியான இந்த வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நீர் கடந்து வரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறீர். ஆனாலும் கூட தகப்பனே, எங்கள் உள்ளங்களுக்குள்ளே உமக்கு நாங்கள் இடம் கொடுக்க, எங்களுடைய கிரியைகளுக்குள்ளே உமக்கு நாங்கள் இடம் கொடுக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உலகத்திலே கடந்து போகும் பொழுது இங்கே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு தகப்பனே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அடியானை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும், உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் எங்களை எழுப்பும். துதிகன மகிமையாவை உமக்கே செலுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டுமாக கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட உங்கள் மத்தியிலே அடியேனை சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு மீண்டுமாக நான் நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பினை கொடுத்த அன்பு ஐயா அவர்களுக்கு கூட நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட கூடியிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் பேசுகிறதான வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்கும் பொழுது அதனுடைய ஆழமான நோக்கம் நமக்கு புரியும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கைகளில் கிரியை செய்கிறதில்லை? ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம், ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம், ஒரு வார்த்தையை நாம் நன்றாக தியானிக்கிறோம். ஆனாலும் கூட அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது 100% கூட நம்முடைய வாழ்க்கைகளில் கிரியை செய்கிறது இல்லை. நாம் அதை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதற்கு ஒரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால், நம்மை அழைக்கின்ற கடவுளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஒரு இடத்தில் சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த வார்த்தை நாம் எல்லாரும்
அறிந்தது. இந்த வார்த்தை நாம் எல்லோரும் அநேக இடங்களிலே நாம் தியானித்திருக்கிறோம். இதை குறித்து நாம் அநேகம் பேசி இருக்கிறோம். ஆனால் இங்கே காரணம், இங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மெய்யாகவே அந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கைகளில் கிரியை செய்திருக்கிறதா? பரிசுத்தம் என்கிறதான அந்த வார்த்தை நான் சொல்வேன் என்று சொன்னால், தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிலே நான் கிரியையை நான் பார்த்திருக்கிறேனா, அல்லது குடும்ப வாழ்க்கையிலே அந்த கிரியையை நான் நடக்கையை நான் பார்த்திருக்கிறேனா? பரிசுத்தம் என்று கர்த்தர் விரும்புகிற பாதை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி, என்னுடைய கிரியைகளில், என்னுடைய நடக்கையில், என்னுடைய பார்வையில், என்னுடைய செய்கையில் இருக்கிறதா என்று சொல்லி சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், அநேக நேரங்கள்ல என்ன பண்ணல, அது இருக்கிறது இல்லை. பரிசுத்தத்தை குறித்த அந்த வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது, தியானம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதன்படி நாம் நடக்கிறோமா, அதை கடைபிடிக்கிறோமா என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அநேக நேரங்களில் அதிலே நாம் தோல்வியை தான் சந்திக்கிறோம். இது பரிசுத்தம் மாத்திரம் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த நற்காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த எல்லா நற்காரியங்களிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், அநேக நேரங்களிலே அவைகளில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே அதை நாம் கிரியையாக கொண்டு போகும் பொழுது, ஒரு செயலாக, ஒரு செயல்பாடாக நாம் அதை நம் வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த ஒரு காரியத்தை நாம் வேதம் சொல்லுகிறது என்று கொண்டு வரும் பொழுது, அதிலே நாம் எதை சந்திக்கிறோம் என்று சொன்னால், தோல்வியை தான் சந்திக்கிறோம். அதிலே பின்மாற்றத்தை தான் சந்திக்கிறோம். அதிலே ஏமாற்றத்தை தான் நாம் சந்திக்கிறவர்களாக இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே கேள்வி கேட்போம் என்று சொன்னால், எத்தனை முறை இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த சூழ்நிலையில் இருந்து விடுதலை வேணும், இந்த கோபத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த பேச்சிலிருந்து விடுதலை வேணும், இந்த விதமான உறவுகளில் இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நாம் அவைகளுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எவைகளுக்காக? நாம் தோற்று போகிறவர்களுக்காக. வார்த்தை இருக்கிறது, ஆனால் அதனுடைய அந்த வார்த்தையினுடைய கிரியை அந்த வார்த்தையின்படியே இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அது இருக்கிறது இல்லை. இதை குறித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை தான் தனிமை. என்னது? தனிமை. தனிமை என்கிறதான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த தனிமை என்று சொல்லும் பொழுது, என கண்பானவர்களே, தனிமையை எந்த மனுஷன் விரும்புவான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தனிமை யாருக்கு தான் பிடிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம கேட்டதுமே சொல்லிடலாம். யாருக்கு தான் தனிமை பிடிக்கும்? ஐயா, தனிமை யாருக்கு தான் பிடிக்கும் என்று சொன்னால், தான் செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தனிமை பிடிக்கும். இன்னும் வேறு விதமாய் சொல்வேன் என்று சொன்னால், தனிமை என்று சொன்னால் அது யாருக்கு ரொம்ப பிரியம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பாவம் செய்கிறவர்களுக்கு தான் அது ரொம்ப பிரியம். பாவம் செய்கிற மனிதனுக்குத்தான் தனிமை என்பது மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தையாக, மிகவும் பிடித்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்பது நாம் எல்லாருமே அறிந்தது. இன்னும் நான் சொல்வேன் என்று சொன்னால், கர்த்தர் அருவருக்கிறதான பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள், கர்த்தருக்கு பகையா இருக்கிற பாவங்கள், இதை எல்லாம் நாம் எங்குதான் செய்கிறோம் என்று சொன்னால், எங்கதான்? தனிமையில் தான் செய்கிறோம். தனிமையில் தான் அந்த பாவத்தை செய்கிறோம். தனிமையில்தான் அந்த காரியத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம். எதை கடவுள் எதிர்க்கிறாரோ, எதை கடவுள் பகை என்று சொல்லுகிறாரோ, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி யார சொல்றாங்கன்னா, விபச்சாரரே, விபச்சாரிகளே, நீங்கள் இதை அறியீர்களா என்று சொல்லி கடவுள் கேட்கிறார். அப்போ தனிமையான நேரங்களிலே நாம் எதைத்தான் செய்கிறோம் என்று சொன்னால், பாவத்தை தான் செய்கிறோம். ஆகவே தான் நான் சொன்னேன், யாருக்கு தனிமை ரொம்ப பிரியம் என்று சொன்னால், பாவம் செய்கிறவர்களுக்கு.
மறுபக்கம் இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும் பொழுது யாருக்கு தனிமை ரொம்ப விருப்பம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என கண்பானவர்களே, தன்னை தானே மாய்த்து கொள்ளுகிறவர்களுக்கு, தன்னை தானே கொலை செய்த அல்லது சூசைட் பண்ணிக்கொள்ள நினைக்கிறவர்களுக்கு தான் எது பிரியம்? தனிமை பிரியம். நீங்க பாருங்க, இன்றைக்கு அநேக தற்கொலைகள் நடக்கிறது. அநேக விதமான தற்கொலைகள் விதவிதமா நடக்கிறது. ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துறாங்க, ஒருத்தர் மருந்து குடிச்சிட்டு செத்துறாங்க, ஒருத்தர் மாத்திரை போட்டுட்டு செத்துறாங்க, ஒருத்தர் கத்தியால தன்னை கீறி கொண்டு சாகுறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு சொன்னா தனிமையில் இருக்கிறவர்களுக்கு. தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறதான, தன்னைத்தானே இந்த ஜீவனை விட்டு மாய்த்து கொள்ளுகிறவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தனிமையை விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி அந்த தனிமையை விரும்பி அவர்கள் போவதினால்தான் அவர்களுடைய வாழ்க்கை தற்கொலையில் போய் முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் முடிகிறது. இப்படியாக தனிமை என்கிறதான நிலை இப்படியாக காணப்படுகிறது. ஒரு பக்கம் யாருக்கு தனிமை ரொம்ப பிரியம் என்று சொன்னால் பாவம் செய்கிறவர்களுக்கு, மறுபக்கம் யாருக்கு தனிமை ரொம்ப பிரியமாய் இருக்கிறது என்று சொன்னால் தற்கொலை, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு. வேறு விதமாய் சொன்னா தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் தனிமை பிரியம், தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் தனிமை பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் என கண்பானவர்களே, இங்கே நான் சொல்லுகிறதான தனிமை அது எப்படிப்பட்ட தனிமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் சொல்லுகிற தனிமை கர்த்தர் உருவாக்குகிறதான தனிமை, கர்த்தர் பிரிக்கிறதான தனிமை, கர்த்தர் அவராக நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்ம எப்படி சொல்லணும் சொன்னா, உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி நான் சொல்வேன் என்று சொன்னால், நாம வேணான்னு சொன்னாலும் நம்ம கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறதான ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை யார் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தனிமை யாருக்கு பிரியம் என்று சொன்னால், அல்லது இப்படிப்பட்ட தனிமையை யார் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்காய் வாழ வேண்டும், கர்த்தருக்காய் நிற்க வேண்டும், கர்த்தருக்காய் பேச வேண்டும், கர்த்தருக்காய் பார்க்க வேண்டும், கர்த்தருக்காய் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும், கர்த்தருக்காக அதிசயங்களை அற்புதங்களை ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த மனிதன் ஒருவன் விரும்புகிறானோ அந்த மனுஷன் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் என்று சொன்னால் தனிமை நிலைக்கு தள்ளப்படுகிறான். பாவம் செய்கிறவன் தான் தனிமையில் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறவன் தான் தனிமையில் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இது என்ன ஒரு மோசமான ஒரு அவலமான நிலை என்று பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளுக்காக நிற்கணும் என்று நினைக்கிறவனுக்கு கூட என்னதான் கதின்னு சொன்னா தனிமைதான். வேதம் அதை தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருக்காய் வாழ வேண்டும், நிற்க வேண்டும் என்று எந்த மனிதன் முற்றிலுமாக தன்னை நிலைநிறுத்த நினைக்கிறானோ அவனுடைய கதி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தனிமை என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நான் இப்படி சொல்வேன் என்று சொன்னால், என கண்பானவர்களே, கர்த்தர் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும் தனிமை நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை சரித்திரமாக மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் படுத்துகிறதான தனிமை, கர்த்தர் உண்டாக்குகிறதான தனிமை, அவராக நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவராக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தனிமைப்படுத்துகிறதான தனிமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, அது நம்மை ஒடுக்குவதற்காக அல்ல, அது நம்மை நாம் இருக்கிற இடத்திலே நிறுத்துவதற்காக அல்ல, மாறாக அது நம்மை சரித்திரமாக மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிறார். அது நம்மை உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிறார். நம்மை சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு 3 மனுஷர்களை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், என கண்பானவர்களே, நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த
தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று போதும் அவனுக்கு தரிசனமானார். இங்கே மோசே என்கிறதான மனிதனை குறித்து பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கேரக்டர், நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்த ஒரு தேவ மனுஷன் என்று சொன்னால் மோசே. இன்றைக்கு மோசேயினுடைய வார்த்தைகள் தான் உலகம் எங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மோசேயை கொண்டு கர்த்தர் உண்டாக்கின நியாய பிரமாண காரியங்கள் தான், கர்த்தருடைய கட்டளைகள் தான் இன்றைக்கு உலகம் பூராக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. என கண்பானவர்களே, இங்கே மோசேயை நாம் பார்க்கும் பொழுது அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த மோசேயை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இங்கே மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்தியனுடைய சகல காரியங்களிலும் கற்பிக்கப்பட்டு அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவன் எகிப்திலே 40 வருஷங்கள் இருந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார் என்று சொன்னால், அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஆனால் சும்மா இருந்த மனுஷனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னா, 23வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு, யாரை கண்டு? தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. என்ன உண்டாச்சு? இதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? தன்னுடைய சகோதரர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுல தான் இருப்பாங்க, நம்மளுக்கு என்ன இருக்காது? அந்த எண்ணம் இருக்காது. ஆனால் மோசே அரண்மனையில் இருக்கிறான், வல்லவனாய் இருக்கிறான், செய்கையிலும் கிரியையிலும் வல்லவனாய் இருக்கிறான். ஆனால் மோசே தன் சகோதரர்களை பார்க்கும்படியாக அவனுக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த எண்ணம் எப்போ மோசேக்கு உண்டாச்சோ, ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவனை தூக்கி 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே போட்டார். தனிமையான ஒரு வாழ்க்கை மோசேக்கு, தனிமையான ஒரு வாழ்க்கை. நான் சொன்னேன், நாம் செய்த பாவம் தான் என்ன? மோசே செய்த பாவம் தான் என்ன? மோசே செய்த தீமைதான் என்ன? தன் சகோதரர்களை காண வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டதுதான் அவன் செய்த தீமையா? தன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விசாரிக்கும்படியாக அவன் யோசித்ததுதான் அங்கே அவன் செய்த பாவமா? இன்றைக்கு கூட நம் நடுவிலே யாருக்கு தான் பிரச்சனை வரும்னு சொன்னா, நல்லதை நினைக்கிறவங்களுக்கும் நல்லதை யோசிக்கிறவங்களுக்கும் நல்லதை செய்கிறவர்களுக்கும் தான் பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனை எப்படிப்பட்டது என்று சொல்லி தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நல்லதை நினைக்கும் பொழுது, கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அங்கே வருகின்ற பிரச்சனைகள் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், அது நம்மை தனிமைப்படுத்துகிறது. அந்த தனிமை எப்படிப்பட்ட தனிமையா இருக்கிறது என்று சொன்னால், எகிப்திலே பார்வோனின் மகன் என்று அழைக்கப்பட்டவன், எகிப்திலே வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன், இன்றைக்கு வேதம் அவனை எப்படி காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆடு மேய்க்கிறவன். அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. அங்க மோசே நான் ராஜா வீட்டு பிள்ளை என்று சொல்லி சொன்னாலும் கூட யார் தான் நம்ப மாட்டாங்க? கொஞ்சம் சொல்லுங்களா, யோசித்து சொல்லுங்களா, யார் தான் நம்ப மாட்டாங்க? மோசே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கம்மா.
யார் நம்ப மாட்டாங்க? மனைவி தான் நம்பாது. நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொன்னா யார் தான் நம்ப மாட்டாங்க? மனைவி தான் நம்பாது. ஏன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் ஆடுகளை மோசே மட்டும்தான் மேய்ச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அங்க வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப மோசே என்ன பண்ணிருப்பாருன்னா, அவ்வளவு ஆட்டையும் அவர் அழகா மேய்க்கிறாருன்னா அவர் ராஜாவா இருந்திருப்பாரா இல்ல ஆடு மேய்க்கிறவனா இருந்திருப்பாரா எகிப்துல? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு டிஃபரண்ட். ராஜ அரண்மனையில் இருந்து அவன் ஆடு மேய்க்கிறவனாக தனிமைப்படுத்தப்படுகிறான். அந்த ஆடை கூட எங்க மேய்க்கிறான்னு சொன்னால் வனாந்தரத்திலே மேய்க்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 வருஷங்கள் அவன் ஆடுகளை மேய்த்தான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தனிமை. ஏன் இந்த தனிமை? ஏன் கர்த்தர் மோசேயை தனிமைப்படுத்தினார்? எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் இருக்க, லட்சக்கணக்கில் இருக்க, கர்த்தர் ஏன் மோசேயை மாத்திரம் அவர் காப்பாற்றணும்? மோசேயை மாத்திரம் அவர் பார்வோனுடைய மகள் கையில் கொடுக்கணும்? மோசேயை மாத்திரம் எகிப்தின் வல்லமையிலும் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் செய்கையிலும் வார்த்தையிலும் வல்லவனாக்கணும்? இப்ப ஏன் அவனை பிடிச்சு இழுத்துட்டு வந்து ஆடு மேய்க்கிற இடத்திலே வனாந்தரத்திலே கொண்டு போய் தனிமைப்படுத்த வேண்டும்? இதன் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், Hebrews chapter 11 verse 24, 25, 26. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் உள்ளத்திலே அவன் நன்மையை விரும்பினதினாலே தன் சகோதரர்களுள் கூட அவன் தீமையை அனுபவிக்கலாம் என்று சொல்லி தன் சகோதரர்களுடைய நன்மைக்காக, தன் சகோதரர்களுடைய மாற்றத்திற்காக, தன் சகோதரர்களுடைய மீட்பிற்காக, சுகத்திற்காக அவன் அவர்களோடு கூட கை கோர்க்கலாம் என்று போகிறான். இவனுடைய தனிமைக்கு யார் தான் காரணமா இருந்தாங்கன்னா யார் தான்? கொஞ்சம் சொல்லுங்க. அங்க தனிமை படத்துக்கு யார் காரணம்? அவன் சகோதரன் தான். முன்னாடி நாள் எகிப்தியன் அவன் சகோதரனை அடிக்கிறான், அவனை மோசே கொன்று போடுகிறான். மறுநாள் அவன் சகோதரர்களே 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. டே, உன் சகோதரனுக்கு நீ தீமை செய்யலாமான்னு கேட்கிறான். தீமை செய்தவன் எகிப்தியனை கொண்டது போல என்ன கொல்ல போறியான்னு சொல்லிட்டு கேட்டது நிமித்தம் தான் மோசே என்ன பண்றாரு? ஓடி போறாரு. காரியம் வெளிப்பட்டது என்று சொல்லி மோசே எகிப்தை விட்டு ஓடி போனான் என்று சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தனிமைக்கு கர்த்தர் காரணமா இருக்கிறார், அவர்தான் அழைத்து போகிறார் என்று பார்த்தா அதற்கு உள்ள வந்து நாம பார்க்கும் பொழுது நம்ம தனித்து ஓடுவதற்கு, தனித்து வனாந்தர வாழ்க்கை வாழ்வதற்கு யார்தான் காரணமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவனுடைய சகோதரன் தான். யாருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சானோ, யாரை விசாரிக்கணும்னு நினைச்சானோ அவனுக்காக போய் நிற்கும் பொழுது அவன் தான் என்ன பண்றான்னு சொன்னா மோசேயை ஓட வர்றான். இன்றைக்கு நாங்களும் ஓடிட்டு இருக்கிறோம். மோசே ஓட விட்டது அவனுடைய சகோதரன் ஓட வைக்கிறான். தனிமை. கர்த்தர் அவ்வளவாய் மோசேயை கொண்டு போகிறார். இதை நாம் சாதாரணமாய் பார்த்தால் சாதாரணம்தான். இதை நாம் வார்த்தையாக பார்த்தால் இது வார்த்தை தான். இதை நாம் கதையாக பார்த்தால் இது கதைதான். ஆனால் இதை நாம் உள்வாங்கி இதை ஒரு வாழ்க்கையாக நாம் பார்க்கும் பொழுது, இதை ஒரு நம்முடைய வாழ்க்கையின் பயணமாக நாம் அதை பார்க்கும் பொழுது அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். நாங்க அம்மா ஐயா அவர்களை சந்திக்க நாங்க விசிட்டிங் வந்திருக்க பொழுது அம்மா சொன்னாங்க, நாங்க இந்த ஹைதராபாத்துக்கு வந்த பொழுது, இந்த செகந்திராபாத்திலே ஊழியத்தை செய்ய வந்த பொழுது எங்களுக்கு யாருமே துணை இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் யாரிடத்துல போய் நிற்பது என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். ஒரு ஆலயத்திற்கு ஐயா போகி இருக்கும் பொழுது ஐயாவை யாருமே பாஸ்டர்னு சொல்லிட்டு ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை
தீமைகள் உண்டானது என்று சொன்னார்கள். அதே போல கொஞ்சம் நாம் மோசேயுடைய வாழ்க்கையை நம்மோடு கூட ஒப்பிட்டு கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையா இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கொடுமையிலும் கொடுமை. ராஜா வீட்டு பிள்ளைன்னு அழைக்கப்பட்டவன் இன்னைக்கு ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்லி பார்க்கப்படுகிறான். அதற்கு காரணம் யாரானா, யாரை தூக்கி விடணும்னு நினைச்சானோ அவன் தான் காரணமா இருக்கிறான். இது இன்னும் எவ்வளவு கொடுமை, யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த தனிமையிலும் கூட, அந்த தனிமையில் மோசே இருக்கும் பொழுது கூட யார் அவனுக்கு தரிசனமானார் என்று சொன்னால், கர்த்தர் தரிசனமானார். ஹல்லேலூயா. கடவுள் அந்த தனிமையிலே மோசேயை தேடி போகிறார். கர்த்தர் நினைத்திருந்தால் மோசே போலன்னு சொன்னதுனாலதான் ஆரோன் அனுப்புறாரு. மோசே பிடிவாதம் பிடித்ததுனாலதான் உனக்கு வாயாய் ஆரோன் இருப்பான்னு சொன்னாரு. ஏன் ஆரோனை அங்கே உருவாக்கி இருக்கலாமே? மிரியாம் தீர்க்கதரிசியா இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. மிரியாளை கர்த்தர் எழுப்பி இருக்கலாமே. இவர் ராஜா வீட்டு பிள்ளை ஆனதுக்கு யார் தான் காரணம்? மிரியாம் தான் காரணம். அது ஒளிஞ்சு பார்த்துச்சு. அது பார்க்கலன்னா பிள்ளை எங்க போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அப்போ மிரியாமை கர்த்தர் கொண்டு பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து இருக்கலாம். என அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், உபாகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, கடைசி அதிகாரம் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரதியட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என்று சொல்லி வேதம் மோசேயை குறித்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. அவனை போல ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பினது இல்லை. பார்வோனுக்கு முன்பாக அவன் செய்ததை பார்த்தால், எகிப்து ஜனங்களுடைய எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மோசே செய்ததை பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக மோசே செய்ததை பார்த்தால், அவரை போல தீர்க்கதரிசி அதற்கு பின்பு எழும்பினதில்லை என்பது நமக்கு விளங்கும் என்று சொல்லி மோசேயை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் அந்த மோசேயினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த நிலை வருவதற்கு முன்பதாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, தனிமையான ஒரு வாழ்க்கை. மோசே கூட குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாரு. ஆனா மோசே தனிமையான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார், வனாந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மோசே தான், எந்த மோசே தனிமைப்படுத்தப்பட்டானோ அந்த மோசே தான் இன்றைக்கு சரித்திரமாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கூட எப்படிப்பட்ட சரித்திரம் என்று சொன்னால், யாருக்கு பயந்து ஓடினானோ அவனுக்கு முன்பாக சரித்திரம், யாரு ஓட காரணமா இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக சரித்திரம். அதே பார்வோனுக்கு முன்பாக, அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசே ஒரு சரித்திரமாய் மாறி நிற்கிறார். அதற்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிற உள்ளமே உன்னை தனிமைப்படுத்தி கர்த்தர் அந்த தனிமையிலே கொண்டு போகிறார் என்று சொன்னால், எல்லாரும் உன்னை இழுத்து கீழே இழுக்கிறாங்க, உன்னை ஓட வைக்கிறாங்க, உன்னை தள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் ஒன்றை விசுவாசித்துக் கொள்ளுங்கள். மோசேயை சரித்திரமாய் மாற்றின கடவுள் உங்களையும் சரித்திரமாய் மாற்றும்படியாக, உங்களையும் ஒரு வரலாறாக மாற்றும்படியாக, உங்களையும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு மனிதனாய், ஒரு சரித்திரமாய் நிறுத்தும்படியாக கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துகிறார். அந்த பாதையில நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், விடாம அவரை பிடிச்சுக்குங்க, விடாம அவரை பிடிச்சுக்குங்க.
நிச்சயமாய் கர்த்தர் நம்மை சரித்திரமாய் மாற்றுவார். கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். நீங்க அந்த பாதையில போலன்னா கூட இன்றைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், அந்த பாதையில நானும் போறேன். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. என் தேவன், என் கர்த்தர் மோசேக்கு மாத்திரம் அவர் உண்மை உள்ளவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லுகிறது. அவர் நமக்கும் உண்மையுள்ளவராய், மோசேயை சரித்திரமாய் மாற்றினது போல அவர் நம்மையும் சரித்திரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சற்று மோசேயினுடைய சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவானவர் தன் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவர் என்பதை காண்பிக்கும்படியாக அடையாளமாய் வைக்கப்பட்டவன் தான் மோசே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய உண்மைத்தன்மையை மாதிரியாய் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் மோசே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னொருத்தருக்கு மாதிரியாய் காண்பிக்கும்படியாய் காண்பிக்கப்பட்ட மோசேவே சரித்திரமாய் இருப்பான் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் அதே மாதிரியாய் இருக்கும்படியாக அழைக்கல, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ஏன் கர்த்தர் சரித்திரமாய் மாற்ற மாட்டார்? மோசே சரித்திரமாய் மாறினதினால வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு 12 லட்சம் சொன்னா இன்னைக்கு 12 கோடி நினைக்கிறேன். அது சவாலா எடுத்து அந்த தனிமையில் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயம் பயன்படுத்துவார். அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நான் வேகமாக போக ஆசைப்படுகிறேன், நேரம் கடந்து விட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் அறிந்த காரியங்கள் தான். யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 17 வயசுல யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை 17 வயதுல பெற்றுக் கொள்வதற்கு யோசேப்பு தகுதியாய் இருக்கிறான். யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறான், தகப்பனுக்கு பிரியமாய் இருக்கிறான். ஆகவே இவன் எனக்காக நிற்பான் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை கண்டு அவன் தன் சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் சகோதரர்கள் அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனை அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லுகிறது. சும்மாவே பகைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த சொப்பனத்தை சொன்னதும் இன்னும் அதிகமாய் அவனை படைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை தன் தகப்பனுக்கு சொல்லும் பொழுது அவனுடைய தகப்பனும் அவனை கடிந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போடுகிறார்கள், அவனை எகிப்திற்கு கொண்டு போகிறார்கள். எகிப்திலே வந்து அவன் அடிமையா இருந்தாலும் போத்திப்பாரின் வீட்டிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனுடைய உண்மையின் நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா, போத்திப்பாரனுடைய மனைவி அவள் இஷ்டத்திற்கு இவன் வராததினால் அவனை எதிர்க்கிறாள். இப்போ நான் சொல்வேன் என்று சொன்னால், அங்கே சகோதரர்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறான், தகப்பனிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விற்று போடப்படுகிறான். இங்கே வந்து போத்திப்பாரின் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் நிமித்தமாய் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி போத்திப்பார் அவனை தன் வீட்டு அனைத்திற்கும் அவனை அதிகாரியாக வைத்திருக்கிறான். ஒரு செட்டில்டான ஒரு வாழ்க்கை, அடிமைதான். ஆனாலும் கூட அவன் சொல்றதுதான் அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு. தனிமையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறான். ஆனாலும் கூட இல்ல, இந்த தனிமை போதாது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், போத்திப்பாரனுடைய மனைவின் நிமித்தமாய் ஒரு காரியத்தை அனுமதித்து அவனை எங்கு கொண்டு செல்லுகிறார் என்று சொன்னால், எங்க கொண்டு போறாரு? சிறைச்சாலைக்கு. இப்ப நம்ம சிறைச்சாலையின் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சிறைச்சாலையில நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. ஆனா அந்த நாட்கள்ல எனக்கு தெரியல, சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் அவர்கள் அந்த சிறையில், நான் சொல்லுகிறேன், என்னுடைய மனதில் தோன்றின காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறைச்சாலை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. சிறைச்சாலையில் இருக்கிறவங்களால சுதந்திரமா எதையும் செய்ய முடியாது, அவங்க விருப்பமா எதையும் செய்ய முடியாது, அவங்க விருப்பமா எங்கேயும் போகவும் முடியாது, எங்கேயும் வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனிமையிலே கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துகிறார். இவ்வளவு தனிமை 17 வயசு பிள்ளைக்கு தேவையா? இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கட்டப்பட்ட நிலைகள் 17 வயது பிள்ளைக்கு தேவையா?
நம்முடைய பிள்ளைக்கு அந்த சூழ்நிலை வரும் என்று சொன்னால் நாம என்ன நினைப்போம்? இங்க 17 வயசுல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற பிள்ளைக்காக தான் அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்படி? இன்னைக்கு சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கிறது. ஒரு பிள்ளை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகுது. ஒரு பிள்ளை ஒரு சின்ன குழந்தைய கெடுத்துட்டு ஜெயிலுக்கு போகுது. அந்த பிள்ளைக்காக தான் பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்காக தான் பெற்றோர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தகப்பனுடைய சொல் கேட்டு நடந்த பிள்ளை, கர்த்தருடைய சொப்பனத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை எங்க இருக்குன்னு சொன்னா, ஒரு தனிமையான இடத்திலே அங்கே யோசேப்பு தள்ளப்படுகிறான். நான் சபையிலே சொல்லும் பொழுது சொன்னேன் என்று நினைக்கிறேன். யோசேப்பை சற்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வாலிப வயதிலே அவன் எதையுமே அனுபவிக்கல. எதையுமே அந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய எதையுமே அவன் அனுபவிக்கவில்லை. அவன் நல்ல சட்டையை போட்டு இருப்பான், ஆனா தெரியல. அப்பா வீட்டுல பலவர்ண அங்கி. அதற்கு பிறகு 17 வயசுக்கு மேலதான் பிள்ளைக்கு ஸ்டைல் கூடும். 17 வயசுக்கு மேலதான் அந்த முதிர்ச்சி வரும் பொழுதுதான் அவனுடைய ட்ரெஸ் ஸ்டைல் மாறும், மேக்கப் மாறும், ஹேர் ஸ்டைல் மாறும், ஷூ செப்பல் போடுற ஸ்டைல் மாறும், எல்லாமே மாறும். நான் இந்த கையில வாட்சி கட்டிட்டு இருக்கேன். இப்ப நம்ம பிள்ளைங்க எந்த கையில கட்டுது? ஸ்டைல் எப்போ வருது? அப்பதான் வருது. அப்பதான் அந்த மாற்றங்கள் வருது. இதெல்லாம் யோசேப்பு வார்த்தைகள் எனக்கு வரவில்லை. தெலுங்கு இங்க பேசுறதுனால அதை கேட்கும் பொழுது வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அதை கூட அனுபவிக்க யோசேப்புக்கு நேரம் கிடைக்கவில்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏன் இந்த பிள்ளைக்கு, நல்ல பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை, இவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை? அந்த பிள்ளை அதை குறிச்சு எதையும் குறை சொல்லல. அந்த பிள்ளை அவ்வளவு கஷ்டத்தின் நடுவில் எதையும் குறை சொல்ல. நான் நினைக்கிறேன், ஒருவேளை போத்திப்பார் வீட்டுல யோசேப்பு வயதுல பிள்ளைங்க இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் சிறைச்சாலை தலைவனுடைய வீட்டிலே யோசேப்பின் வயதிலே பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அந்த பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஏக்கம் வந்திருக்காது. நான் அநேக நேரங்களிலே ஏக்கம் கொண்டிருக்கிறேன். இவங்கள போல நான் ட்ரெஸ் போட மாட்டேனா, இவங்கள போல நான் செருப்பு போட மாட்டேனா, இவங்கள போல அழகா ட்ரெஸ் போட மாட்டேனா, இவங்கள போல நான் நல்ல படிப்பெல்லாம் படிச்சிட மாட்டேனா, இவங்கள போலலாம் நான் நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்துட மாட்டேனான்ட்டு பாவியான நானே யோசித்து இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமாய் வாழாத நானே யோசித்து இருக்கிறேன். கர்த்தருக்காக உறுதியாய் நிற்க வேண்டும் என்று நினைக்காத நானே யோசித்து இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைகளில் நம்ம வந்து விட மாட்டோமான்னுட்டு. அந்த பிள்ளை கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, அந்த பிள்ளையின் இடத்தில் ஒரு தவறும் தான் இல்லை. அந்த பிள்ளை எந்த அளவுக்கு யோசித்து இருக்கும். ஆனால் கர்த்தர் அவனை தனிமைப்படுத்துகிறார். அந்த தனிமை அவனுக்கு எண்ணத்தை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 38வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஆதியாகமம் 41:38 முதல். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். என் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னட்டித்து பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமை, 13 வருஷ தனிமை, 13 வருஷ சிறைச்சாலை வாழ்க்கை. சிறைச்சாலை என்னும் பொழுது அது எந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் கட்டப்பட்ட ஒரு நிலை.
13 வருடங்கள் தன்னுடைய வாலிப பிரயாயத்திலே தனிமையை அனுபவிக்கிறான். எதற்காக? கர்த்தர் கொடுத்த சொப்பனத்திற்காக, அது நிறைவேற வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டதற்காக. ஆனால் நடந்தது என்ன? யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான், தேவன் இவை எல்லாவற்றையும் 30 வயசு பிள்ளை உனக்கு தான் காண்பித்தார். அல்லேலூயா. தேசத்துல யாரும் இல்லை. எகிப்தில் இருக்கிற ஞானவான்களைப் போல, எகிப்தில் இருக்கிற அறிவாளிகளைப் போல, எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளை, சாஸ்திரிகளைப் போல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அவங்களுடைய மந்திரங்கள், அவர்களுடைய தந்திரங்கள் மிகவும் மோசமானது என்று வேதம் சொல்லுகிறது. மோசே தான் கோலை கீழே போடுறாரு, பாம்பா மாறுது. கர்த்தர் சொல்லி அனுப்பினார். அங்க என்னதான் நடக்குது சொல்லுங்க? பார்வோனுடைய மந்திரவாதிகளும் என்ன பண்றாங்க? கோலை போடுறாங்க, பாம்பா மாறுது. அவ்வளோ ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே யாரை தான் கர்த்தர் பெரியவனாய் வைத்தார் என்று சொன்னால், யாரை தான் தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யாரை தான் உயர்த்தி வைத்தார் என்று சொன்னால், தனிமைப்படுத்தப்பட்ட யோசேப்பு. தனிமைப்படுத்தப்பட்ட 30 வயதான வாலிபான யோசேப்பு. யோசேப்பை தான் கர்த்தர் தனிமைப்படுத்தி அங்கே உயர்த்தி வைத்தார். சாதாரணமான காரியத்தை யோசேப்பு செய்யவில்லை. முழு ஜனத்துக்கும் யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே யோசேப்பு உணவு கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசம் முழுமைக்கும் உணவு கொடுக்கிறான் 7 வருஷம். அது மாத்திரமல்லாமல் மற்ற தேசத்திலிருந்து வருகிறவர்களுக்கும் உணவு கொடுக்கிறான். அதற்கு ஒரு அடையாளம், யோசேப்பினுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். அப்போ அவங்கள போல இன்னும் எத்தனை பேர் கேள்விப்பட்டாங்க வந்திருப்பாங்க? அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றுகிற இரட்சகனாக யோசேப்பு காணப்பட்டான். அந்த யோசேப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலையை தாண்டி அங்க வந்து நின்றிருக்கிறான் என்று சொன்னால், தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. அதான் நான் சொன்னேன், கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துவது நம்மை அழிப்பதற்காக, நம்மை முடக்குவதற்காக அல்ல, நம்மை சரித்திரங்களாக மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு மனிதனை காண்பித்து கொடுப்பேன் என்று சொன்னால், தாவீது. தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது எங்க தனிமையா இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆடு மேய்த்திருந்த இடத்துல தாவீது தனிமையா இருந்தான். ஆமா தானே? இதான உண்மை. ஆனால் அது தனிமை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அவன், அது உண்மைதான். அது நம்ம பேசும் பொழுது, இப்ப நான் வேற எங்க நான் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தது தான் தனிமை என்று சொல்லுவேன். ஆனால் இங்கே சரித்திரமாய் தாவீது மாறினதற்கு காரணம் அந்த தனிமை அல்ல என்று சொல்லி நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, அங்கே ஆடு மேய்க்கிற இடத்திலே தனிமையா இருக்கிறான். தனிமையா இருந்த தாவீது அங்கே வந்து தன் தகப்பனிடத்தில் வரும் பொழுது, தன் தகப்பன் உன் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த சாப்பாடை இவர் எடுத்துட்டு வரும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் இஸ்ரவேலர்களுடைய சேனை நின்று கொண்டிருக்கிறது. அவர் ஏஞ்சி வந்துதான் நிக்கணும், அவர் வரதான், அவர் தலையை தான் பார்க்கணும். எல்லாரும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் யாரும் நிற்க முடியவில்லை என்று சொல்லுகிறது. யாரும் யுத்த வீரர்கள் யாரும் நிற்க முடியலன்னு வேதம் சொல்லுகிறது. யுத்த வீரர்களும் நிக்கல, ராஜாவும் நிக்கல. ராஜா என்ன பண்றாருன்னா எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? வீட்டில் இருக்கிறாரு. தாவீது எங்க போய் தான் பேசினாரு? வீட்டுல அரண்மனையில் போயிட்டு தான் ராஜா கிட்ட, ராஜாவே என்னை அனுப்பும், நான் போய் அவனை கொன்று போட்டு வருகிறேன் என்று சொல்லி வீட்டுல தான் போய் பாக்குறாரு. இங்க ஒரு தேசத்தை வந்து ஒரே மனிதன் கலக்கி கொண்டு இருக்கிறான். எத்தனை நாள்? 40 நாள், 40 days. 40 நாட்களாக தேசத்தையே ஒருவன் கலங்கடித்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் பயந்து அவனுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா வீட்டுல உக்காந்துட்டு இருக்கிறாரு. வீட்டுல ஒரு நாள் அழுதுட்டா இருந்திருப்பாரு. வீட்டுல ஒரு நாள் சாப்பிடாம உக்காந்துட்டு இருந்திருப்பாரு. வீட்டுல ஒரு நாள் அழுக்கு துணியாவை போட்டு உக்காந்து இருந்திருப்பாரு. நீ ஒளிஞ்சிட்டு இருன்னு சொல்லிட்டு அவர் கறி சோறு சாப்பிட்டு இருந்திருப்பார். அவர் அரண்மனையில ஏசி இருந்திருந்தா ஏசி போட்டுன்னு படுத்துட்டு இருந்திருப்பாரு. யோசித்து பாருங்கள்.
எல்லாரும் நிக்கிறாங்க. தாவீது வருகிறான். நான் அவனை எதிர்த்து அவனை நான் கொன்று போடுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சகோதரர்கள் அவனை எதிர்க்கிறார்கள். இந்த வார்த்தையை சவுலிடத்தில் போய் சொல்லும் பொழுது அவனை மேலே கீழே தான் பார்த்துட்டு சவுல் சிரிக்கிறாரு. நீ ஏன் போறன்னுட்டு. அப்போ தாவீதுக்கு நான் நினைக்கிறேன் 13 அல்லது 15 வயது என்று சொல்லி நினைக்கிறேன். நீயா போய் அந்த ராட்சதனை போய் கொல்ல போறன்னு சொல்லிட்டு அங்கே தாவீதை பார்த்து சவுலும் சிரிக்கிறார், கேலி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் தனிமை. இந்த தனிமைதான் கொடூரமானது. கடவுளுக்காக நிற்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா ஓடி ஒளிறாங்க பாருங்க. அது எப்பேற்பட்ட தனிமை. இன்னைக்கு கடவுளுக்காக ஏதாச்சும் செய்யலாம், கடவுளுக்காக ஏதாச்சும் சாதிக்கலாம், கடவுளுக்காக 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், சபையில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், வீட்டில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், அல்லது நாம் இருக்கின்ற இடத்திலே, பள்ளிக்கூடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை, நல்ல காரியத்தை, ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வரலாம் சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எல்லாரும் எங்க போயிடுறாங்க? பின்னாடி போயிடுறாங்க. இது எப்படிப்பட்ட தனிமை? யோசித்து பாருங்கள். அது கூட தாவீது எப்படி சொல்றாருன்னா, நான் தான் அடிக்கிறேன்னு சொல்றாரு. சும்மா பேச்சுக்கானா, சரி நீ தான் அடிப்பா, நாங்க பின்னாடி நிக்கிறோம் சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. அவன் கெஞ்சினதுனாலதான் சவுல் அவனை சரி நீ போடான்னு அனுப்பிச்சு விடுறாருன்னு பைபிள் சொல்லுது. இது எப்படிப்பட்ட தனிமை? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் எப்படிப்பட்ட நிலைகளிலே தனிமைப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்காக நிற்க வேண்டும், கர்த்தருக்காக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இடத்தில்தான் நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம், நாம் ஓரம் கட்டப்படுகிறோம். நமக்கு தான் யாரும் துணைக்கு நிற்க மாட்டேன்றாங்க. வா, அந்த எல்டர் கமிட்டினாவோ ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் கேள்வி கேட்கலாம். வா, 10 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. வா, அந்த ஒருத்தன் தான் சர்ச்சில் பிரச்சனை, அவன் தான் என்னவோ நான் பெரிய பெரிய தேவ மனுஷர்களை கூட்டின்னு வரேன், ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறேன், ஆல் நைட் பிரேயர் வைக்கிறேன், உபவாச கூடுகை வைக்கிறேன், தினமும் ஜப வைக்கிறேன்னு சொல்றான். வா, அவனை தான் போய் என்ன அவன் இஷ்டத்துக்கு பண்ண இருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு கூட்டம் கூடுறாங்க. செய்யலாம் என்கிறதற்கு கூட்டம் கூடுகிறது இல்லை. தனிமை, தனிமைப்படுத்துகிற நிலைமை. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் முடித்துகிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 13:14, அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13. இப்போதே உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை என்ன பண்ணாரா? தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். போதும். தன் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடினார். அப்ப நீங்க தனிமையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் பின்னாடி தள்ளப்படுகிறீர்கள் என்று சொன்னால், நான் தைரியமாய் சொல்ல முடியும், என கண்பானவர்களே, உங்களைத்தான் கர்த்தர் தேடி வருகிறார். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தமக்காக ராஜாவாய் நிற்கும்படியாக கர்த்தர் அந்த தனிமையில் இருக்கிறவர்களை தான் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று என்ன பண்ணாரா? அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் சாட்சி கொடுத்தார் என்று சொன்னால் இவர் எவ்வளவு பெரிய சரித்திரம் பாருங்க. கர்த்தர் நமக்கும் சொல்லி இருக்கிறார்.
உங்களை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே எனக்காய் நிற்பீர்கள், என் நாமத்திற்காக நிற்பீர்கள், என் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நானும் உங்களை பிதாவிற்கு முன்பதாக நிற்க பண்ணுவேன், பிதாவிற்கு முன்பாக மகிமைப்படுத்துவேன், பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன், பிதாவுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யாருக்கு அந்த நிலை வந்துச்சு? தனிமைப்படுத்தப்பட்ட தாவீதுக்கு. தேடுறாராம், தனிமைப்படுத்திட்டு அவனை முற்றிலும் தனிமைப்படுத்தி அவனை அடிச்சு உள்ள தள்ளிட்டு என்ன பண்றாராம்? தேடுறார். அப்படி தேடி போய் அவனை தூக்கி வந்து வச்சுட்டு என்ன சொல்லுகிறார்? தனிமையிலிருந்து தூக்கப்பட்ட தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறார், இவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஏன் தாவீது பத்சபால் இடத்துல பாவம் செஞ்சாருன்னு சொன்னா, கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவனும் சொல்லுங்க பரிசுத்தவான் இல்ல. இந்த சாட்சி நிற்கணும், இந்த வார்த்தை நிற்க வேண்டும் என்பதற்காக தான் தாவீது பாவம் செய்தான். இல்லைன்னா தாவீது பாவம் செய்திருக்க மாட்டார். எல்லாரும் எடுத்து பாருங்க, வேதத்துல எவ்வளவு பெரிய தேவ மனுஷர்கள் எடுத்து பாருங்க, அவங்க இடத்துல ஒரு குறை இருக்கும், அவர்களிடத்தில் ஒரு பாவம் இருக்கும். அவர்கள் பாவி அல்ல, கிறிஸ்துவை பரிசுத்தர், அவரை தவிர வேறு ஒருவரும் பரிசுத்தர் இல்லை என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், முழு உலகத்தையும் முழு மனுஷ குடும்பத்தையும் கர்த்தர் பாவத்திலே தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் யாரதான் கொண்டு வந்தார்னா, தனிமைப்படுத்தப்பட்டவனை தான். அப்ப நீங்க தனிமைப்படுத்தப்படுறீங்களா? எந்த தனிமை? நான் சொன்னது போல பாவம் செய்யறதுக்கா, தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கா? கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துவார் என்று சொன்னால் நம்மை அவர் சரித்திரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் இன்னும் 2-3 பேரை எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனாலும் நான் நினைச்ச மாதிரியே அது நேரம் போயிடுச்சு. அதனாலதான் நான் கரெக்டா 3 பேர் எடுத்தேன். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்ல வருகிற காரியம், நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறோம். ஐயா அவங்க நாங்க ஃபேமிலி ப்ரேயர் வச்சிருக்கும் போது ஐயா அவங்க சொன்னாங்க, இது சர்ச் இல்ல, இங்க வருகிறவர்களை கர்த்தருக்குள் நடத்தி அவர்கள் மூலமாக அநேகரை ரட்சிக்கப்படணும், அநேகருக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கணும், அதற்காகத்தான் நாங்கள் இங்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, இங்கிருந்து நாம் புறப்பட்டு போகும் பொழுது நாம் சரித்திரங்களாய் மாற வேண்டும். மோசேயை போல, தாவீதை போல, யோசேப்பை போல நாம் சரித்திரங்களாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் ஐயாவுடைய இந்த இடத்திலே நம்மை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்ப நாம் தனிமையிலே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, தனிமையில என்ன கடவுள் தேடின்னு தான் இருக்கிறாரு, தனிமையில கர்த்தர் என்னை தேடி இருதயத்திற்கு ஏற்றவன் தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு, தனிமையில நான் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் இவன் செய்வான், கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் அந்த தனிமையின் அந்த நிலை மாறும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், என்னை சாட்சியாக மாற்றுவார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்திலே தனிமைப்படுத்தப்படுகிறார். வெறும் 40 நாள் வனாந்தரத்திலே தனிமைப்படுத்தப்படுகிறார். அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதல் அற்புதமே தான் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். செத்து 4 நாள் ஆனவனை தான் உயிரோடு கூட எழுப்புகிறார். சும்மா அந்த நாயனூர் பகுதியிலே கர்த்தர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு விதவையின் மகனான வாலிபனை பாடையிலே அவனை கல்லறையிலே அவனை அடக்கம் செய்யும்படியாக கொண்டு போகிறார்கள். அவனை தான் இவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். அது மாத்திரம் அல்லாமல் நம் எல்லாருக்குமே தெரிந்த காரியம், சகேயுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சகேயுவே நீ வா, உன் வீட்டிற்கு வருகிறேன் இயேசு சொன்ன பொழுது, எரிகோ பட்டணமே இயேசுவை பார்த்து, இவர் என்ன பாவியான மனுஷனோடு கூட போகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பாவமுள்ள மனிதனை தான் வாப்பா உன் வீட்டுக்கு வரன்னு சொன்ன ஒரு வார்த்தை அந்த பாவியை, அந்த சகேயுவை, ஊரே பாவி என்று சொன்ன மனிதனை மாற்றினதை நாம் அங்கு பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இவன் செஞ்ச பாவம் தான் இவனுக்கு சிலுவை வரைக்கும் இவனை கொண்டு வந்திருக்கிறது. சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் அங்க மன்னியும் பிதாவே என்று இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த கல்லனை கூட மாத்திருச்சு. அப்ப நம்ம 100 வார்த்தை பேசணும், இன்னும் மாறலையே.
1000 பிரசங்கம் கேட்டுட்டோம், இன்னும் மாறலையே. ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட தனிமைக்கு நாம் இன்னும் போகவில்லை. இப்படிப்பட்ட தனிமையிலே நாம் விசுவாசத்தோடு கூட இன்னும் நடக்கவில்லை. மோசே விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் தூக்கி போட்டு அவன் தனிமைக்கு, வனாந்தர வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை சரித்திரமாய் மாற்றினார். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை சரித்திரமாய் மாற்றினார். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை மாத்திரம் அல்ல, அதிலும் மேலானவைகளை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே சீஷர்களும் செய்தார்கள். நம்மளால தான் செய்ய முடியல. நான் கூட அந்த தனிமைக்கு போக போறேன். அந்த தனிமைக்கு போக போறேன். நானும் சரித்திரமாய் மாற போறேன். அல்லேலூயா. அந்த ஒரு பலத்தோடு, அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் தனிமையை குறித்து நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இது யாருக்காக என்பது எனக்கு தெரியாது. யாரை பலப்படுத்துவதற்காக, யாரை நடத்துவதற்காக எனக்கு தெரியாது. கர்த்தர் பேசினார், நான் உங்களுக்கு சொன்னேன், என்னோடு பேசினார். இந்த தனிமைக்கு சென்று நான் மெய்யாகவே சரித்திரமாய் மாறப்போகிறேன் என்று சொல்லி என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களையும் கர்த்தர் சரித்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நாம் கேட்ட சத்திய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி செப நிலையிலே காத்திருப்போம். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். அந்த வார்த்தைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது மெய்யாகவே நான் சொன்னது போல கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்தினது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை சரித்திரங்களாக, வரலாறாக மாற்றுவதற்காக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் கூட தகப்பனே அப்பா, எங்களுக்கு எத்தனையோ அலுவல்கள், எத்தனையோ வேலைகள், எங்களுக்கு இம்பார்ட்டன்டான எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு இருப்பினும் அதை எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே கூட வேண்டும் என்று சொல்லி எங்களை விருப்பத்தோடு கூட இந்த சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட தகப்பனே, தனிமையை குறித்து கர்த்தர் கொடுக்கிறதான, கர்த்தர் அனுமதிக்கிறதான தனிமை என்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காகவும் நம்மை சரித்திரமாக மாற்றுவதற்காகவும், எங்க நாம தனிமைப்படுத்தப்பட்டோமோ, யாரால் நாம் தனிமைப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மை வல்லவர்களாய், கர்த்தர் நம்மை பலவான்களாய், கர்த்தர் நம்மை மாற்றத்திற்குரியவர்களாய், அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாய் மாற்றும்படியாகவே கர்த்தர் இந்த தனிமையிலே நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடியேனை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நாங்களும் அப்படிப்பட்ட சரித்திரங்களாய் மாற, அப்படிப்பட்ட தனிமையை, அப்படிப்பட்ட கர்த்தரோடு கூட உறவு கொள்ளுகிற, ஐக்கியம் கொள்ளுகிற, எல்லாவற்றிற்கும் மேலான அந்த உறவிலே நாங்கள் தனிமைப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த தனிமை உங்களுடைய மேன்மைக்காக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் சுகத்திற்காக, உங்களுடைய மாற்றத்திற்காக, பிறருடைய ஆசீர்வாதத்திற்காக, பிறருடைய ரட்சிப்பிற்காக என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தவர்களாய் தகப்பனே இந்த ஸ்தலத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட தனிமை நிலைகளை உணர்கிற ஒவ்வொருவரையும் கூட இந்த வார்த்தைகளை சொல்லி நாங்கள் பலப்படுத்தவும், அவர்களையும் உமக்குள் இன்னும் காலூன்றி நிற்க செய்யவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கர்த்தர் கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு ஐயா அவர்கள் மூலமாக இந்த இடத்திலே, இந்த ஸ்தலத்திலே ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் என்னை கொண்டு வந்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை கொண்டு தகப்பனே இந்த பகுதிகளில் செய்து கொண்டிருக்கிற அத்தனை ஊழியங்களுக்காகவும், அத்தனை நன்மையான காரியங்களுக்காகவும், அத்தனை மாற்றமான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா அவர்கள் கூட தகப்பனே அப்பா, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் சரித்திரமாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் ஒரு வரலாறாக தகப்பனே இந்த ஸ்தலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட சரித்திரவான்களாய், வல்லவர்களாய் தகப்பனே வரலாறு
புதிதாய் படைக்கிறவர்களாய் எழும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலே தகப்பனே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நாங்கள் ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் இந்த காரியங்களை ஜோதிராஜ் ஐயாவிடம் இருந்து கற்றுக்கொண்டோம். அது நிமித்தமாக நாங்களும் அவரை போல இப்படிப்பட்ட நற்காரியங்களை நாங்கள் செய்கிறோம், ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நாங்களும் ஐயா அவர்களைப் போல சரித்திரமாய் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வயதான காலத்திலே நீதாமே அவர்களுக்கு நல்ல சுகன்பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் நீடித்த நாட்களாய் அவர்கள் வாழ்ந்திருக்கவும், அந்த நீடித்த நாட்களின் வாழ்க்கையிலே அவர் உமக்கென்று கனி கொடுக்கவும், அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபெறும். இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் என் தகப்பன் நீர் மாத்திரம் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையும் வழிநடத்துதலும் நீங்கா சமாதானமும் நிலையான வாழ்வும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறதான அன்பு ஐயா அவர்களோடும் அம்மா அவர்களோடும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமே. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.